ஹாய், இன்னைக்கு ஒரு கதை ஒன்று நடந்தது. என்ன தெரியுமா? இன்றைக்கி மதியம் காலைல இந்த வீட்டில் சோறு ஆக்கலை, அதனால் யாரும் சோறு தரல மதியானத்துக்கு. பழையது கூட இல்லை. சரின்னு தோசை சுட்டு கொடுத்தாங்க. 2 தோசையை தின்ட்டு போயிட்டேன். மத்தியானம்லாம் செம்ம பசி எனக்கு, அவ்வளோ பசி. கொடுத்தா ஒரு குண்டா சோத்தையும் தின்றுவும் நாட்டுக்கு, அந்த அளவுக்கு பசி எனக்கு. என்னடா இது பசி எடுத்துக்கிச்சேன்னு தண்ணியை குடிச்சிட்டு ஒரு 20 ரூபா வாங்கி தின்னா அதுவும் எனக்கு ஒன்றும் சரி வரல. அதனால் ஐஸ் வாட்டர் எடுத்து குடிச்சிட்டு எப்படியோ ஓட்டிட்டேன் நீ பொழுத. சரி, தலைவலி வேறு எடுத்துக்கிச்சு. வர வழியில் டீ குடிக்கலான்னு பார்த்தா அந்த கையில் ரஸ்க்கு வரிக்கை என்னென்னமோ இருக்குது எனக்கு பிடிச்ச ஐட்டத்தை தவிர. மாமாம்மா டீ குடிச்சிட்டு போகலான்னா அவருக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாமே இருக்குது. உனக்கு பட்டர் பிஸ்கட் வேணுமா, நெய் வரிக்கை வேணுமா, ஊட்டி வரிக்கை வேணுமான்றார். எது விதமா எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு டீ மட்டும் வாங்கி கொடுங்க. உன் ஐட்டம் இல்லைம்மான்னாரு. எனக்கு என்னன்னு பார்க்குறீங்களா? யாரும் செய்ய மாட்டிங்களே. எனக்கு சின்ன புள்ளையிலேருந்து டீ கூட பன்னு தொட்டு தின்னதாக பிடிக்கும். ஆமாம், அப்போல்லாம் 4 8 வாங்குவோம்ல பன்னு, அந்த பன்னு தொட்டு தின்னதான் எனக்கு பிடிக்கும் டீ. இப்பயும் பன்னு தொட்டு தான் சாப்பிடுவேன். எங்கள் பாப்பா இப்பயும் தெருவுகளில் பன்னு வாங்கினது கொடுக்கும், டீயில் தொட்டு தான் சாப்பிடுவேன். அங்கே பன்னு இல்லை, வெறும் டீ மட்டும் குடிச்சிட்டேன். அதே மாதிரி சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பெல்லாம் ஜுரம் வரணும்னு வேண்டுவோம். நானும் எங்கள் அக்கா எங்கள் தங்கச்சிலாம். யாருக்கு ஜுரம் வருதோ எங்கள் அப்பா உடனே அவங்களுக்கு டீ பண்ணு வாங்கி கொடுப்பாரு. அதனாலே ஜுரம் வரணும்னு வேண்டுவோம். எங்கள் அக்காவுக்கு ஜுரம் வந்து டீ பண்ணு வாங்கி கொடுத்தா நமக்கு எப்படா ஜுரம் வரும், நமக்கு டீ பண்ணு வாங்கி கொடுப்பாங்களே அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா காசு நிறையா அப்போ பழக்கம் இருக்காதுல்ல, நினைக்கிறத வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு. எங்கள் வீட்டில் தறி தானே நெய்வாங்க, அதனால் அப்போ அவ்வளோ பழக்கம்லாம் இருக்காது. அதே பழக்கம் எனக்கு இப்பயும் இருக்குது. என்ன மாதிரி நீங்கள் எத்தனை பேர் டீ கூட பன்னு தொட்டு குடிப்பீங்கன்னு சொல்லுங்கள்.